الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த அமர்விலே எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் நேர்ச்சை. இந்த நேர்ச்சையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது, அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் என்ன, சுன்னாவிலே இந்த நேர்ச்சியை பற்றி என்ன விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்ச்சை என்பது ஒரு நேர்ச்சையை நிறைவேற்றுவது ஒரு வணக்கம். நேர்ச்சையை நிறைவேற்றுமாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏவுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது யூஃபூன பின் நத்ர், அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறார். அந்த அடிப்படையிலே நேர்ச்சை என்பது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. நேர்ச்சை என்றால் என்ன என்பதை நாங்கள் ஆரம்பமாக விளங்க வேண்டும். ஒருவர் தனக்கு மார்க்கத்திலே கடமையில்லாத ஒரு விடயத்தை கடமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் நேர்ச்சை என்று சொல்கிறோம். இது வெறுமனே கடமையாக்கி கொள்வதல்ல, அல்லாஹுக்காக வேண்டி இந்த வணக்கத்தை, இந்த வேலையை நான் கட்டாயமாக செய்வேன், என் மீது நான் கடமையாக்கி கொண்டு விட்டேன் என்று ஒருவர் நேர்ச்சி வைப்பார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நோன்பு நோட்பதற்கு நேர்ச்சி வைப்பாங்க, குர்பான் கொடுப்பதற்கு நேர்ச்சி வைப்பாங்க, சதக்கா கொடுப்பதற்கு நேர்ச்சி வைப்பாங்க. இந்த மார்க்கத்தில் நேர்ச்சி என்றால் அது வாயினால் சொல்லப்படும், மனசால நினைக்கிறது நேர்ச்சி அல்ல. நிறைய பேர் நேர்ச்சி வச்சேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மனசால நியத்து வச்சுப்பாங்க, நினைச்சிப்பாங்க ஏதாவது செய்கிறதுக்கு. இது நேர்ச்சை அல்ல. எனவே நேர்ச்சி என்பது வாயினால் மொழியப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதை செய்வேன் என்று அவர் தனக்கு கட்டாயப்படுத்தி கொள்வதைத்தான் நாங்கள் நேர்ச்சை என்று சொல்கிறோம். ஒருவர்
தன்னுடைய செயலோடு சம்பந்தப்படுத்தித்தான் அந்த நேர்ச்சியை வைப்பதாக இருந்தால் வைக்க வேண்டும். இன்னொருவர் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று இவர் நேர்ச்சியை வைக்க முடியாது. உதாரணமாக நான் இந்த வேலையை செய்வேன் என்று நேர்ச்சி வைப்பதை தவிர இன்னொருவர் அவருடைய கையால் இப்படி கொடுக்கணும், அவர் அதை செய்யணும்னு சொல்லி நான் நேர்ச்சி வைக்க முடியாது. எனவே ஒருவர் தனக்கு மார்க்கத்தில் கடமை இல்லாத ஒரு அம்சத்தை தனக்கு கடமையாக்கிக் கொள்வதைத்தான் நேர்ச்சை என்று சொல்லப்படுகிறது. இந்த நேர்ச்சியை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கம். ஏனென்றால் எல்லா வகையான இபாதத்தையும் இஸ்லாம் தூண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த நேர்ச்சியை பொறுத்தவரையில் இஸ்லாம் தூண்டல்ல, மாற்றமாக நேர்ச்சை வைக்க வேண்டாம் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லா தந்திரு, நீங்கள் நேர்ச்சி வைக்க வேண்டாம். ஃபைன்னஹு லா யஅதி பிகைர், அது நலவை கொண்டு வர மாட்டாது. வலா யத்ஃபஉ ஷர், அது கெடுதிய தட்ட மாட்டாது. அல்லாஹ்வுடைய கதர்ல எது இருக்குதோ, அல்லாஹ்வுடைய எழுத்துல எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. எனவே நீங்கள் நேர்ச்சி வைக்கிறது பெரும்பாலும் எதற்காக வேண்டி, ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு தீமை ஒரு ஆபத்து தட்டி போக வேண்டும் என்பதற்காக தான் நேர்ச்சி வைப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது லா யஅதி பிகைர், அது நலவை கொண்டு வர மாட்டார். அல்லாஹ் தஆலாவுடைய கதர்ல அது எது எழுதப்பட்டிருக்கோ அதைத்தான் கொண்டு வரும். எனவே நீ நேர்ச்சி வைப்பதால எதுவும் நடக்க போறலன்ற ஒரு செய்தியைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அடிப்படையில் நேர்ச்சை வைப்பது சிறந்ததா இல்லையா என்று கேட்டால் நேர்ச்சை வைக்காமல் இருப்பது சிறந்தது. நேர்ச்சை வைக்காம நாங்கள் சதக்கா கொடுப்பதைக்கே அது சிறந்தது. நேர்ச்சை வைக்காம நாங்கள் நோம்பு பிடிப்பதைக்கே அது சிறந்தது நேர்ச்சை வைத்து பிடிப்பதை விட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பகீல், அதாவது நேர்ச்சை வச்சு சதக்கா கொடுக்கக்கூடியவன் இருக்கிறானே அவன் பகீல். அல்லாஹ் எனக்கு இதை தந்தாத்தான் நான் இதை செய்வேன் என்றான். அல்லாஹ்வோட பேரம் பேசுகிறான். என் நோயாளிக்கு நீ குணத்தை கொடுத்தா, சுகத்தை கொடுத்தா நான் சதக்கா கொடுப்பேன், கொடுக்காட்டி நான் சதக்கா கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த வெற்றியை தந்தால் நான் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு தோல்வி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்தால் நான் உனக்கு உண்ட பாதையில் சதக்கா கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டேன், சதக்கா கொடுக்க மாட்டேன். அப்போ இது ஒரு உலோபியுடைய பண்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த நேர்ச்சியை பொறுத்தவரையில் இந்த நேர்ச்சை என்பது அந்த காலத்திலிருந்து ஜாஹிலியா சமூகத்திலிருந்து இருந்து வந்த ஒரு வணக்கமாக கருதப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் வச்ச நேர்ச்சியை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. நான் பள்ளியில் இத்திகாஃப் வைக்கிறதுக்கு நேர்ச்சி வச்சேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓஃபி பினாதிரிக்கு உங்களோட நேர்ச்சியை நிறைவேற்றுங்கண்ணா. பள்ளியில் இத்திகாஃப் வைக்கிறது நேர்ச்சி வச்சுக்க, நேர்ச்சி வச்சா அது வணக்கமாக தான் நிறைவேற்றப்படும். நேர்ச்சி வச்சார் அது பாவமாக தான் நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு வேறு பரிகாரம் இருக்கு. எனவே ஒருவர் நேர்ச்சை வைப்பது என்பது பல வகையில் வரலாம். ஒன்று, வெறுமனே ஒரு அமலை செய்கிறதுக்கு நேர்ச்சி வைக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா கொடுப்பேன், 3 நாள் நோன்பு பிடிப்பேன், நான் கியாமுல் லைல் கட்டாயமாக தொழுவேன் என்று ஒருவர் சும்மா ஒரு நேர்ச்சியை வைக்கிறார். இது நேர்ச்சியாக அமையலாம். இன்னொரு நேர்ச்சி இருக்குது, எனக்கு இப்படி ஒன்று கிடைச்சா நான் இப்படி ஒன்று செய்வேன். இதுக்கு நாங்கள் சொல்றது நத்ருல் முஜாசாத். எனக்கு ஒன்று கிடைச்சா அதுக்கு கூலியாக, அதுக்கு பிரதிகாரமாக நான் இப்படி ஒன்றை செய்வேன் என்று நேர்ச்சி. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பகீல். ஒரு உலோபீரத்திலிருந்தால் இப்படியான நேர்ச்சி வரும். எனக்கு குணம் கிடைச்சா, என்ன நோயாளிக்கு ஆபத்தை நீங்கினா நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் நேர்ச்சி.
இதை வச்சாரண்டா நிறைவேற்றோம்னா அவர் எதை சொல்றாரோ அது நடந்தா நிறைவேற்றோம். அது பாவம் இல்லாமல் இருந்தார். உதாரணமாக என்ன நோயாளிக்கு குணம் கிடைச்சா, அவருக்கு சுவாத்தியம் கிடைச்சிட்டா நான் கட்டாயமாக 3 நாள் நோம்பு பிடிப்பேன் என்று நேர்ச்சி வச்சாருன்னோமே. இப்போ நோயாளி குணமடைஞ்சிட்டார். குணமடைந்தால் ஒரு கட்டாயமாக 3 நாள் நோம்பு பிடிக்கணும். ஆனால் இப்படி வைக்கிறது நல்லமா வைக்காம வைக்கிறது நல்லமான்னு கேட்டுண்டா வைக்காம வைக்கிறது சிறந்தது. வைக்காம இருந்து நீங்கள் நோம்பு பிடிக்கிறது சிறந்தது. வைக்காம இருந்து சதக்கா கொடுப்பது சிறந்தது. எனவே இப்படியாக ஒருவர் நேர்ச்சி வச்சால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல ஒருவர் இப்படி ஒன்றும் சொல்லாம நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று நேர்ச்சி வச்சாலும் அதுவும் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நேர்ச்சை வைப்பதை தூண்டாமல் நேர்ச்சை வைத்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தூண்டி சொல்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலம். நீங்க செலவழிக்கக்கூடிய செலவினங்கள், நீங்க வைக்கக்கூடிய நேர்ச்சைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான், அறிகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்ராத்து இம்ரான் வைத்த ஒரு நேர்ச்சையை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. என்ற வயிற்றில் உள்ள அந்த சிசுவை பிள்ளைய நான் உனக்காக வேண்டி நேர்ச்சி வச்சுட்டேன். அப்படின்னா பிள்ளைய மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு நேர்ச்சி வைப்பேன். அந்த பிள்ளைய மஸ்ஜிதுல் ஹராத்தில் பணிவிடை செய்வதற்கு நேர்ச்சி வச்சுட்டேன். எனவே அவரை நான் பள்ளியுடைய பணிவிடைகளுக்காக வேண்டி நான் நேர்ச்சி வச்சுட்டேன் என்று அவங்க வைத்த நேர்ச்சியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கூறுகிறான். எனவே நேர்ச்சை இந்த இடத்துல வைத்ததை அல்லாஹ் தஆலா அனுமதிச்சான் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. ஃபதகப்பல் மின்னி, இந்த நேர்ச்சியை ஏற்றுக்கோ, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவிதாழ்த்தக்கூடியவனாக மிக அறிந்தவனாக இருக்கிறாய் என்ற ஒரு துஆவை இம்ரான் மனைவி இம்ரான் கேட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேர்ச்சை என்று வரக்கூடிய நேரத்தில் அது கட்டாயமாக பாவம் இல்லாத ஒரு விடயமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நேர்ச்சி வச்சா அந்த நேர்ச்சையை எப்பொழுதும் நிறைவேற்றவே கூடாது. உதாரணமாக நான் ஒருத்தரோடு பேச மாட்டேன், அப்படி ஒருவர் என்ன செய்வார், நேர்ச்சி வைப்பார். நான் இவருக்கு உணவளிக்க மாட்டேன், இவருக்கு கொடுத்துட்ட செலவை நான் இனி கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றை சத்தியம் பண்ணி சொல்லுவார், அல்ல நேர்ச்சி வைக்கிற மாதிரி சொல்லுவார். இந்த சத்தியம் பண்ணுவதும் நேர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த சட்டங்கள் தான் வரும். அந்த சத்தியத்திலும் அவர் தனக்கு கட்டாயமாக்கி கொள்கிற ஒரு விஷயம்தான் வரும். வல்லாஹி லா அஃஅலன்ன கதா, நிச்சயமாக நான் இப்படி செய்வேன். வல்லாஹி லா அத்தஸத்தகன்ன, நான் நிச்சயமாக சதக்கா கொடுப்பேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் மீ சத்தியமாக நான் கொடுப்பேன், நான் அல்லாஹ் மீ சத்தியமாக நோம்பு நோட்பேன் என்று ஒருவர் சத்தியம் பண்ணி, இந்த சத்தியம் பண்ணினாலும் கட்டாயம் செய்யும். அதே போல நேர்ச்சி வச்சாலும் கட்டாயம் செய்யும். இந்த ரெண்டும் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி தான் சொல்லும். லில்லாஹி அலைய ஸௌமு கதா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு காலம் நோன்பு பிடிக்கிறத கட்டாயமாக்கி கொண்டேன். எனவே இந்த சத்தியமும் நேர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரே சட்டங்களை கொண்டு. இந்த சத்தியத்தை முறிச்சா கஃபாரா கொடுக்கும். அதே போல நேர்ச்சியை முறிச்சாலும் கஃபாரா கொடுக்கும். கஃபாரா என்ன கொடுக்கணும்ன்றதை பற்றி நான் பின்னால் என்ன செய்வோம் பார்ப்போம். எனவே ஒருவரோட பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார், ஒருவரோட பேச மாட்டேன் என்று அவரை நேர்ச்சி வைக்கிறார், அல்லது நான் குடும்பத்தை சேர்ந்து நடக்க மாட்டேன், இவருடைய வீட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன், இவருடைய மையத்தில் கலந்து கொள்ளவே மாட்டேன் சத்தியம் பண்ணுகிறாரு அல்லது நேர்ச்சியாக வைக்கிறாரு, இது நிறைவேற்றக்கூடாது. அந்த சத்தியத்தை முறிச்சு போட்டு கஃபாரா கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் சில வேளை சத்தியங்கள் பண்ணுவேன்,
அந்த சத்தியத்தை செய்வதை விட அதை விடுவது சிறந்தது என்று கருதினால் நான் என்ன செய்வேன், சத்தியத்தை முறிச்சு போட்டு கஃபாரா கொடுத்துக்கொள்வேன். அப்படி சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் செய்வார். எனவே சத்தியம் பண்ணினாலும் நேர்ச்சி வச்சாலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் பாவமாக இருந்தால் அது நிறைவேற்றப்படக்கூடாது. அந்த அந்த நேர்ச்சியை வச்சதுக்காக வேண்டி, நேர்ச்சியை முறிச்சதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும், கஃபாரா வழங்க வேண்டும், குற்றப்பரிகாரம் வழங்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நேர்ச்சியை பொறுத்தவரையில் சஹாபாக்களுடைய சம்பவங்கள், சஹாபாக்களுடைய காலத்தில் நேர்ச்சைகள் வைத்திருக்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பலரும் நேர்ச்சைகள் வச்சுக்காங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டல்களை செஞ்சுக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சை வைத்தார்களா கேட்டால் எங்கேயும் காணல. ரசூலுல்லாஹ் நேர்ச்சி வச்சுதான். ரசூலுல்லாஹ் நேர்ச்சியை நிறைவேற்ற சொன்னாங்க. இபாதத்தாக இருந்தால், வணக்கமாக இருந்தால், அது பாவம் இல்லாமல் தான் நிறைவேற்ற சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதாவது ஒரு நேர்ச்சியை வச்சாங்களான்னு கேட்டா நேர்ச்சி வச்சில்லை. ஆனால் சத்தியம் பண்ணிக்காங்க, ஆனால் நேர்ச்சி வச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேர்ச்சியை வைப்பதை ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டல்ல, லா தந்திரு, நேர்ச்சி வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த நேர்ச்சைகள் சஹாபாக்கள் வைத்த நேர்ச்சைகள் அல்லது சஹாபி பெண்மணிகள் வைத்த நேர்ச்சைகள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் பல வகையான நேர்ச்சைகள் வச்சுக்காங்க. இப்போ நேர்ச்சைகள் வகைகளில் நாங்கள் பல வாசனோம். ஒன்று வெறுமனே ஒரு வணக்கத்தை செய்கிறதுக்கு நேர்ச்சி வைப்பது. ரெண்டாவது, எனக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால், எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா, ஒரு சுகம் கிடைச்சா, அல்லது ஏதாவது நான் எதிர்பார்க்குற ஒன்று கிடைச்சா நான் இப்படி செய்வேன் நேர்ச்சி வைக்கிறது. அடுத்த கோபத்தின் அடிப்படையில் நேர்ச்சி வைக்கிறது. அதுக்கு நதுருல் லஜ்ஜாஜ்னு சொல்வார்கள். அதாவது நான் இவரோட பேச மாட்டேன் என்ற ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய சத்தியங்கள், இப்படியான சத்தியங்கள் நேர்ச்சைகள் இருக்கின்றன. இப்படியாக பல வகையான நேர்ச்சைகள் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த நேர்ச்சைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சஹாபி பெண்மணி ஒன்று அதாவது சிறை பிடிக்கப்படுகிறார். சஹாபி பெண்மணி ஒருவர் சிறை பிடிக்கப்படுகிறார். யாரால? காஃபிர்களால் சிறை பிடிக்கப்படுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஒட்டகம் காஃபிர்களால் கடத்தப்பட்டு அல்லது பறிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு, காஃபிர்களோட வேலை அதுதான். அன்றைக்கு முஸ்லீம்களோட சொத்துக்களை பறிச்சுட்டு போவாங்க. இன்றைக்கு இஸ்ரேல்காரன் செய்கிற மாதிரி பலஸ்தீனில் அவங்க என்ன செய்கிறது, கிடைக்கிறதுல பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தையும் ஒரு மாதிரி கடத்திட்டு வைத்தாங்க. அதே நேரத்தில் ஒரு அன்சாரி பெண்மணியையும் என்ன செஞ்சாங்க, கடத்திட்டு வைத்தாங்க. கொடுத்து அதாவது சிறை வாசம் அனுபவித்து நிற்கிறார். இப்படி செல்ல அந்த பெண் இந்த ஒட்டகத்தை காண்ற, ரசூலுல்லாஹ்வோட ஒட்டகம். ரசூலுல்லாஹ்வோட ஒட்டகம் அவங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் பாவிக்கிற ஒட்டகங்கள் தெரியும். அப்போ அவ அந்த நேரத்தில் ஒரு நேர்ச்சியை வைக்கிறான். என்ன நேர்ச்சின்னா, நான் எப்படி சரி இந்த காஃபிர்களுடைய கையிலிருந்து தப்பி போகணும், எப்படி சரி அல்லாஹ் தஆலா என்னை காப்பாத்திட்டானண்டா இந்த ஒட்டகத்தை நான் அறுத்து பலியிடுவேன். இந்த ஒட்டகத்தில் போகிறது தான் அவன் எய்ம் பண்ணுறான். இந்த ஒட்டகத்தில் ஏறி நான் என்ன செஞ்சிடும், தப்பி பெய்த்துறோணும். தப்பி போனால் இந்த ஒட்டகத்தை என்ன செய்வேன், நான் அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ச்சை வைக்கிறான். அப்போ எப்படியோ காவிர்களுடைய கண் தெரிவடாமல் இவ தப்பி வந்துட்டான். இந்த ஒட்டகத்தில் ஏறி தப்பி வந்துட்டான். தப்பி வந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லப்படுது, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லப்படுது, உங்களோட கதுபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் இந்த அன்சாரி பெண்மணி, அதாவது காவிர்களால் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி தப்பி வந்திக்கா.
தப்பி வந்தது மட்டுமல்ல, அவ ஒரு நேர்ச்சை வச்சிக்கா. என்ன நேர்ச்சைண்டா, அவ தப்பி வந்தா இந்த ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும் என்று நேர்ச்சை வச்சிக்கா என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், பிஇஸமா ஜஸத்ஹா, பிஇஸமா ஜஸத்ஹா, அவ கூலியாக வைத்தது கெட்டது விட்டது. அது தப்பி வந்தது நல்ல விஷயம், ஆனா இதை கூலியாக கொடுக்கிறண்டா தப்பினா ஒட்டத்தை அறுத்து பலியிடுவதா நேர்ச்சி வச்சிக்கா. லா வஃபா அலி நத்ரின் ஃபீ மஅசியத்தில்லாஹி வலா ஃபீ மா லா யம்லிகுல் அப்த். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு யாரும் நேர்ச்சை வைக்க கூடாது. அதே போல அடியானுக்கு சொந்தமில்லாதவற்றில் அவன் நேர்ச்சை வைக்க கூடாது. எனவே இன்னொருத்தட்ட ஒட்டத்தை அறுத்து பலியிடுறதுக்கு இவன் எப்படி நேர்ச்சை வச்சேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ வச்ச நேர்ச்சியை இப்படி வச்சதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்க. எனவே இதுல இருந்து என்ன விளங்குது, நேர்ச்சை வச்சத்தை இவர்த்துல இந்த இடத்துல தடுக்கல, ஆனா நேர்ச்சை வச்சத்துல இவ வச்ச முறை பிழையானது. இவ ஒட்டத்தை அறுப்பதற்கு நேர்ச்சி வச்சிக்கா, அது யாருடைய ஒட்டம் அடிப்படையில் ஏன் ஒட்டம், ரசூலுல்லாஹ் ஒட்டம். அதை எப்படி இவ அறுப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு, யாரா இருந்தால் நேர்ச்சை வைப்பதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காக வேண்டியோ அல்லது அவனுக்கு சொந்தமில்லாதவற்றிலேயோ நேர்ச்சை வைக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே போல நேர்ச்சைகள் வைக்கும் போது அந்த காலங்களில் தம்மை சிரமப்படுத்திக் கொள்ற மாதிரி நேர்ச்சை வைப்பாங்க, கஷ்டப்படுத்திக் கொள்ற. தனக்கு வச்சாலும் ஏழுமானத்தை தான் வைக்கணும். பெரிய கோடி சதக்கா கொடுக்க நேர்ச்சி வைக்கப்படாது. வச்சாலும் வைக்கிறது நல்லமா, வைக்காமிக்கிறது வைக்காமல் இருக்கிறது நல்ல நேர்ச்சை. ஆனா அப்படி வச்சாலும் தனக்கு முடியுமானத்தை தான் நேர்ச்சை வைக்கணும். தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ற அளவுக்கு நேர்ச்சை வைக்க கூடாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை காண்றாங்க. அவர் 2 ஆள், அதாவது 2 மகண்ட தோல், அவருடைய 2 புதல்வர்களுடைய தோல்ல தாங்கி கண்டிக்கிறார். அவருக்கு நடந்து கலையில சீவன் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, மா பாலுஹாதா, இவருக்கு என்ன நடந்தீங்க, என்ன நடந்தீங்க? நதர ஐயம்ஷிய, நடப்பதற்கு நேர்ச்சி வச்சுக்க. இப்போ நடக்கிற கூத்தொண்டிங்களே, அது நேர்ச்சி வச்சு செஞ்சோ சும்மா செஞ்சோ தெரியாது. இது இவர் நடக்கிறதுக்கு நேர்ச்சி வச்சு. பெரும்பாலும் அந்த காலத்தில் நடக்கிறதுக்கு நேர்ச்சி வைக்கிறேன்னா காபத்துல்லாவுக்கு நடக்கிறதுக்கு என்ன செய்யறது, நேர்ச்சி வைப்பாங்க. காபத்துல்லாவுக்கு நடந்து போகணும்னு நேர்ச்சி வைப்பாங்க. பின்னைக்கு சிலாக்கள் ஆசைப்படுறது மதீனாவுக்கு நடந்து போகணும்னு இப்படி ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுவது வேற, நேர்ச்சி வைப்பது வேறு. இவர் நடக்கிறதுக்கு நேர்ச்சி வச்சிக்கார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனி, இவன் தனது நஃப்ஸை சிரமப்படுத்துகிறான். இவன் தனது நஃப்ஸை, தனது ஆத்மாவை சிரமப்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இவன் இப்படி சிரமப்படுத்துவதா அல்லாஹ்வுக்கு எந்த நன்மை வரப்போறோம் இல்லை, இவருக்கு எந்த நன்மை வரப்போறோம் இல்லை. இவர் தன்னை சிரமப்படுத்தி கொண்டார், அதனால அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அப்படி ஒன்று சிலாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட பாதையில என்ன செய்வாங்க, நடந்து போவாங்களே, நடந்து ஒரு அல்லாஹ்வோட பாதையில போறதுக்குன்னு போறாங்க. ஃபைசல் ஜமாத்தோ என்னமோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. நடந்து போற எந்தையே கஷ்டப்பட்டு வாகனம் இருந்தும் என்ன செய்யற, வாகனத்துல போறோம், வெயில்ல போறோம். ஏசி இருந்தாலும் ஏசியை பாவிக்கிறல்ல, ஏசி பாவிக்க வேண்டிய கட்டமாக இருந்தாலும் என்ன செய்யறல, பாவிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இப்படி அதாபு சொல்லி மார்க்கம் சொல்லல. எனவே அல்லாஹ் தஆலா இவன் இப்படி நஃப்ஸை அந்த என்ன செய்யறான், கஷ்டப்படுத்துகிறானே, இதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, இதனால அல்லாஹ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, உனக்கும் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமரஹு ஐயர்கப், அமரஹு ஐயர்கப், அவருக்கு ஒட்டகத்தில் ஏறி போச்சு. அப்போ ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் நடந்து போறார். அதுதானே விளங்குது.
எனவே ஒட்டகத்தை வச்சு நடந்து போக தேவையில்லை. ஒட்டகமும் இல்லை, காரும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, நடந்து போங்க தேவையில்லை. அப்படி ஒரு காலம் இருந்தது. வாகனம் இல்லாத காலம், பெட்ரோல் இல்லாத காலம், நடந்து போக தேவை. அது தேவைக்கு போகிறது. அது நேர்ச்சி வச்சு போகல, இபாதத்தா போகல. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்கப் அய்யுஹ ஷைக், வயசாலியே ஏறிப்போங்க, ஒட்டத்தில் ஏறிப்போங்க. ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்க வ அன் நத்ரிக, உங்களை விட்டும் அதே போல உங்களோட நேர்ச்சியை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். உங்களோட நேர்ச்சியால் எதுவும் ஆக போறில்லை, அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் வரப்போறில்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி நேர்ச்சி வைக்கிறா. உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நதரத் உக்தி அன் தம்ஷிய இலா பைத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வுக்கு, அதாவது காபாவுக்கு நடந்து போறதுக்கு நேர்ச்சி வச்சுக்க. முந்தைய கண்ட ஊர்லேயும் ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, அவர் நேர்ச்சி வச்சு போனாரோ இல்லையோ தெரியும், மதீனாவுக்கு மக்காலிருந்து நடந்து போனன்னு அவருடைய சரித்திரத்தை சொல்லுவாங்க. அது சும்மா போனாரோ நேர்ச்சி வச்சு போனாரோ தெரியாது. அந்த மௌத்தானத்து பிறகு யாசின் கிதாபு பங்கிடுவாங்களே அவருடைய பேரில் மௌத்தானம், அதில் அவருடைய பேரில் அப்படித்தான் போட்டி. மக்காலிருந்து மதீனாவுக்கு என்ன செஞ்சவர், நடந்து சென்று ஹஜ் பிரயாணத்தை மேற்கொண்டவர். சரி, அப்போ இவர் இந்த பெண்மணி நேர்ச்சி வச்சிக்கா. என்ன நேர்ச்சிண்டா, நடந்து போகணும் பைத்துல்லாவுக்கு. நடந்து போகிறது மட்டுமல்ல, ஹாஃபியத்தன், செருப்பில்லாமல் நடக்கும். அந்த பாலைவனத்தில் செருப்பில்லாமல் ஷூட்டில் நடக்கிறண்டா எப்படி? எனவே செருப்பில்லாமல், செருப்பு அணியாமல், பாதணிகள் எதுவும் அணியாமல் நடந்து போகிறதுக்கு நேர்ச்சி வச்சிக்கா. அப்போ அவள் என்னிட்ட சொன்னால், உங்கள்கிட்ட இதுக்கு ஃபத்வா கேட்குமாறு. ஃபஅமரத்னி அன் அஸ்தஃப்திய லஹா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பற்றி தீர்ப்பெண்ண, மார்க்க தீர்ப்பெண்ணாண்டு கேட்க சொல்லி போட்டு வந்தா. அவள் பரவாயில்லை, நேர்ச்சியை வச்சு போட்டு என்ன செஞ்சிக்கா, ரசூலுல்லாட்ட கேட்க சொல்லிக்கா. அப்போ இவர் ரசூலுல்லாட்ட கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லித்தம்ஷி வல் தர்க்கம், லித்தம்ஷி வல் தர்க்கம், அவள் நடக்கட்டும், தேவைன்னா நடக்கட்டும், தேவைன்னா வாழ்த்து. எனவே இப்படி கஷ்டப்படுத்திக்கிற என்ன செய்ய தேவையில்லை, இப்போ தேவையில்லைன்னு சொல்லி அந்த நேர்ச்சியை முறிக்க சொல்லி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள், நேர்ச்சையிலேயே பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா ஓதி கண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் நின்று கண்டிக்கிறார், வெளியில் நின்று கண்டிக்கிறார். அவர் அவருடைய பேர் அபூ இஸ்ராயில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இவருடைய நிலைமை என்ன நின்றுட்டிக்கிறாரு? வெயிலில் நின்றுட்டிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் கேட்டால் சொல்கிறாங்க, இவர் அபூ இஸ்ராயில் நதர ஐயக்கூம வலா யக்உத, உட்காரக்கூடாது, நின்று கண்டே ஈக்கோன்னு நேர்ச்சி வச்சிக்காரு. வலா யஸ்ததில்ல, நிழல் பெறக்கூடாதுன்னு நேர்ச்சி வச்சிக்காரு, வெயில்ல ஈக்கோன்மெண்ட். வலா யத்தகல்லம, யாரோடையும் பேசப்படாதுன்னு நேர்ச்சி வச்சிக்காரு. வயசூம, அதோட நோன்பாளியா இருக்கணும்னு நேர்ச்சி வச்சிக்காரு. 4 விஷயம். என்ன? நின்றுட்டு ஈக்கோணும், நின்றுட்டு ஈக்கோணும், நோம்பாளி ஆயிக்கோணுமா, வெயிலில் நிற்கணும், யாரோட பேசக்கூடாது. 4 விஷயத்தை நேர்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் யஸ்ததில்ல வல் யக்உத் வல் யுதிம்ம ஸௌமஹு, அவர் நிழல் பெற சொல்லுங்க, வெயிலில் நிற்காம நிழலுக்கு வர சொல்லுங்க அவருக்கு. வல் யதகல்லம், மனுஷரோட பேச சொல்லுங்க. வல் யக்உத், உட்கார சொல்லுங்க. ஆனால் நோம்பை மட்டும் பூர்த்தி செஞ்சு வல் யுத்திம், அது மட்டும்தான் இபாதத். மற்ற எல்லாம் சும்மா அவரை சிரமப்படுத்தி கொள்வது. நோம்பு இபாதத்,
அந்த இபாதத்தாயை நோன்பு மாத்திரம் அவருக்கு பூர்த்தி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில பதிவாய். உங்களுக்கு விளங்குது எப்படின்னா, இப்போ நேர்ச்சை வைக்கிறது நல்லமான கேட்டால் நாங்கள் வைக்காமிக்கிறது சிறந்தன்னு சொல்லுவோம். நேர்ச்சை வச்சா அது இபாதத்தாக இருந்தால் மாத்திரம்தான் நிறைவேற்றணும், அப்படி இல்லாட்டி அது நிறைவேற்றக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவர் சத்தியம் பண்ணியதுக்காக வேண்டி, அந்த சத்தியத்தை முறிச்சதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும்? கஃபாரா கொடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த நேர்ச்சையில் மிக முக்கியமான ஒன்று, நேர்ச்சை வச்சா அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்கணும். ஒரு இபாதத். அந்த நேர்ச்சை யாருக்காக வைக்கப்படாது? ஔலியாக்களுக்காக வேண்டி, தர்காக்களுக்காக வேண்டி, மரணித்தவர்களுக்காக வேண்டி, அப்படியான நோக்கத்தில் வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் நேர்ச்சை என்பது அது இபாதத், அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த காலத்து இமாம்கள், ஷாஃபி மத்ஹபு சேர்ந்த இமாம்கள், இமாம் நவவி, இமாம் ராஃபி போன்ற இமாம்கள் கூட இந்த கபர்களுக்கு, தர்காக்களுக்கு நேர்ச்சை வைக்கிறத கண்டித்து எழுதிக்காங்க. இந்த கிதாபுகளை இன்றைக்குள்ள உலமாக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியாது. கிதாபுகளில், பழைய கிதாபுகளில் மிக்குது. மஷாஹிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஜியாரத்துகள் அல்ல மகாமுகள் என்றுவாங்க, வராய் என்றுவாங்க, அல்லது தர்கான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. கபரை வச்சு கட்டிப்பாங்க, அதை ஜியாரத் செஞ்சு கண்டிப்பாங்க. கபரை ஜியாரத் செய்யத்தான் ஒன்றும், கபரை கெட்டவானம்னு சொல்லிக்குது. அந்த கபரை வச்சு பள்ளி கெட்டவானம்னு சொல்லி இஸ்லாம். எனவே இப்படி கபர்களுக்காக வேண்டி நேர்ச்சை வைக்கிறாங்க. அந்த கபர்கள் ஒன்றோ ஒரு வலியுடைய பேரில், அல்ல ஒரு ஷேகுடைய பேரில், அல்ல அலஸ்மி மன் ஹல்லஹா, அந்த இடத்துல வந்து இறங்கிட்டு போனவன்ற பேரில். மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி வந்து அதால் அவர்த்தால் பேய்த்திப்பாங்க, அவர்த்துல இருந்து கொஞ்சம் சாப்பாடு அடிச்சுப்பாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தூங்கிப்பாங்க, அவர்த்துல ஒரு ஜியாரத் அல்ல அவர்கிட்ட பார்வைப்பட்ட இடம். இப்படியான இடங்கள் எல்லாம் ஜியாரத்து. எனவே ஒரு ஊழியான பேரில், ஒரு வலியுடைய பேரில் பல தர்காக்கள் இருக்குது. இப்படியான இடங்களுக்கு நேர்ச்சை வைக்கிறாங்க. இப்படியான இடங்களுக்கு நேர்ச்சை வைக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான இடங்களை கண்ணியப்படுத்தணும், இப்படியான இடங்கள் மூலமாக பரக்கத்தை தேடணும் என்ற நோக்கத்தில் இந்த நேர்ச்சைகள் வைத்தால் இந்த நேர்ச்சைகள் நிறைவேற மாட்டாது, இது பாத்திலானது என்று இமாம் ராஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார். அதே போல் கபர்களுக்கு விளக்குகளை நேர்றாங்க, பச்சை புடவைகளை போல நேர்றாங்க, அதே போல் மெழுகுவர்த்திகளை நேர்றாங்க, எண்ணெய்களை நேர்றாங்க. இப்படி பல ஜாதியை நேர்ந்துக்கன்னு கொடுக்குறாங்க. பிள்ளைகளை கவர்மெண்ட்டுக்காக வேண்டி, அல்லது என்ன செய்யணும், அவனோட நோயாளிக்கு குணம் கவர்மெண்ட்டுக்காக வேண்டி, அல்லது ஏதோ ஒரு ஆபத்து கவர்மெண்ட்டுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறாங்க, இப்படி தர்காக்களை நோக்கமாக கொண்டு நேர்ச்சி வைக்கிறாங்க. அப்போ அந்த தர்கால் உள்ளவர்கிட்ட பரக்கத்தை தான் தேடுவார், அல்லாஹ்வோட பரக்கத்தை தேடலை. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் நேர்ச்சி வருவோமே தவிர இப்படியான முறையில் வைக்கப்படக்கூடிய நேர்ச்சைகள் பாத்திலானது என்பதை உலமாக்கள் விளங்கப்படுத்திக்காங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய ஈஸ்வர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில நேர்ச்சைகள் தவறாக வைக்கப்பட்ட நேர்ச்சைகளா என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்டாங்க. ஒருவர் புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடணும்னு நேர்ச்சி வச்சுக்கார். அப்போ அந்த காலத்தில் நேர்ச்சி என்ற இபாதத்து கூடுதலாக இருந்தீங்க, இஸ்லாம் வழிகாட்டியது. எனவே அந்த புவானா என்ற இடத்துல ஒரு நேர்ச்சை கொடுக்கணும்னு அவர் நேர்ந்திக்கார், அதாவது குர்பான் கொடுக்கணும், ஒரு ஒட்டகத்தை பலியிடணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஹல் கான ஃபீஹா வஸனுன் யுஅபத், அந்த இடத்துல விக்கிரகங்கள் ஏதாவது இருந்தா, நீங்கள் கொடுக்குற இடத்துல விக்கிரகங்கள் ஏதாவது இருக்குதா, வணங்கப்படக்கூடியதா இருக்குதா? இல்லை.
அப்படின்னா அதில் ஏதாவது இந்த குஃபார்கள் ஜாயிலியா கால கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படக்கூடிய இடங்களா? வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது கொண்டாட்டங்கள் கொண்டாடுவாங்களா? அப்படி இல்லை, அப்படியும் இல்லை. அப்படின்னா நீங்கள் உங்களோட நேர்ச்சியை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. இது என்ன விளங்குது? ஒரு இடத்த குறித்து ஒருவர் நேர்ச்சி வச்சா என்ன நோக்கத்துக்காக வச்சார்? இப்போ நான் இந்த அல்பயானில் ஒரு குர்பான் கொடுக்கணும் என்று நேர்ச்சி வச்சேன். என்னத்துக்காக வேண்டி? இங்கே தர்காய்க்கிறதுக்காக வேண்டியா? இல்லை, மதரசா பிள்ளைகள் என்ன செய்யட்டும், அதை சாப்பிடட்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு நான் நேர்ச்சி வச்சேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தர்காவை குறித்து இந்த இடத்துல நான் என்ன செய்வேன், அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ச்சி வச்சா அவருடைய நோக்கம் பெரும்பான்மை தான் இருக்கும். அந்த கபூரில் இருக்கக்கூடிய பரக்கத்து, அன்னாரின் பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய நார்ச்சாக்களை வழங்குங்கள். அன்னாருடைய பரக்கத்தை பெறத்தான், அல்லாருடைய பரக்கத்தை நோட்டீஸில் அடிக்கிறேன்னு அப்படித்தானே. அன்னாருடைய பரக்கத்து நார்ச்சாண்டா அது நேர்ச்சியோ என்னமோ தெரிய, நார்ச்சா இருந்து வந்தது நேர்ச்சியாகத்தான் இருக்கும். நேர்ச்சியைத்தான் நார்ச்சாண்டு சொல்வதாக இருக்கும். அது எங்கிருந்து வந்த சொல்லோ தெரியாது, அது கொஞ்சம் ஆராயப்படும். எனவே இந்த நார்ச்சாக்களை வழங்குங்க. அப்போ நார்ச்சா வழங்குது, நேர்ச்சை வழங்குறதுன்றது அந்த கபர்களுக்கு கண்டு அறியப்பட்டி. முந்தின காலங்களில் எங்களோட ஊர்களில் இப்போ இருக்கும் ஆடு மாடு கோழிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. கோழி விசேஷமாக வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க. என்னத்துக்கு? ஹசன் ஹுசைன் கந்தூரி, அந்த கந்தூரியில் அறுக்கணும். அப்போ அந்த பரக்கத்தை பெறவன் பண்ணுறதுக்காக என்ன செய்யறது, அவங்க வளர்க்குறது. எங்களோட வாப்பா ஹயாத்தோலிக சொல்லுவாங்க, அல்லாஹ் யர்ஹம்ஹு, அந்த கோழிகள் வந்தால் அடுத்த வீட்டுக்கு வாரதானே, ஆடு வார கோழி வார, அது நேர்ச்ச கோழியாக விரட்டு இல்லையா? நேர்ச்ச கோழி இல்லாமல் சும்மா கோழியாக இருந்தால் அதை அடித்து விரட்டுக, ஆட்டை அடித்து விரட்டுக. ஆனால் நேர்ச்ச கோழி வந்தோன்னா அதை பத்திரமா எடுத்து அடித்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுதான். அந்த அளவுக்கு அந்த நேர்ச்சையில் ஒரு பக்தி. எனவே இந்த ஜாஹிலியா கால மக்கள் வைக்கக்கூடிய ஒரு வகையான நேர்ச்சையை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அது எப்படியான நேர்ச்சைண்டா, இந்த அறுவடைகள், பயிர்கள் அறுவடை செய்வாங்களே, அறுவடை செஞ்சேன்னு சொன்னா அந்த அறுவடையில் ஒரு பகுதியை அவங்க என்ன செய்வாங்க, விக்கிரகங்களுக்கு ஒதுக்குவாங்க நேர்ச்சி வச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல சொல்றான், وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ بِزَعْمِهِمْ وَهَذَا لِشُرَكَائِنَا فَمَا كَانَ لِشُرَكَائِهِمْ فَلَا يَصِلُ إِلَى اللَّهِ وَمَا كَانَ لِلَّهِ فَهُوَ يَصِلُ إِلَى شُرَكَائِهِمْ. நேர்ச்சி வைப்பாங்க. உதாரணமாக ஒரு அளவு எப்பவுமே 1000 கிலோ விற்கிறதுக்காக வேண்டி, இன்னும் ஒரு 500 கிலோ என்ன அல்லாஹ்வுக்கு வேண்டி, இப்படி நேர்ச்சி வைக்க வார பயிரில் இப்படி நேர்ச்சி வைப்பாங்க ஒரு தொகை. இப்போ நேர்ச்சி வச்சு அவங்களோட விக்கிரகங்களுக்காக வேண்டி கொடுக்குற அந்த இது போதாமல் போனால், இப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கிக்குது, விற்கிறதுக்கு ஒரு பங்கு. இதுக்கு 1000, இதுக்கு 500 செல்வோமே, 500 சேருண்டோம் அல்ல 500 கிலோன்னு செல்வோமே. இப்படி ஒதுக்கினது பிறகு இப்போ இதுக்கு போதா போய்த்து, இதுக்கு 1000 வருது இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, அல்லாஹ் கண்டு வச்ச பங்குலேருந்து எங்கேயும் போடுவான், போட்டு இதை நிரப்புவாங்க. எனவே அந்த விக்கிரகங்களுக்கு கொடுக்குறத நிரப்பமாக கொடுப்பாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்குறத குறையாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான லில்லாஹி ஃபஹுவ யஸிலு இலா ஷுரகாய். அல்லாஹ் கண்டுள்ளதில் எடுத்து இங்கேக்கு போடுவான். ஆனால் விக்கிரகத்து கண்டுள்ளதிலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து அல்லாஹ்வோட பங்குக்கு போட மாட்டாங்கன்ற ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல சொல்றான். இது போல ஒரு சம்பவம் ஒரு ஆலிம் சொன்னார், அவர் மரணித்து விட்டார், அல்லாஹ் மன்னிக்கோணும். முந்தின காலங்களில் இந்த முட்டிகள் கொடுக்குறாமே கடைகளுக்கு, இப்போ மீக்குது, பள்ளி வாசலுக்கு முட்டி கொடுக்குது, காணிக்க மாதிரி என்ன செய்வாங்க, முட்டின்னு தான் சொல்கிறது, இது சேர்த்துவாங்க, இந்த டில், இந்த பாக்ஸுகள் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்தா ஒன்று பள்ளிக்கு, பள்ளி செலவுக்கு, அடுத்து கந்திரி செலவுக்கு. அப்போ இந்த பள்ளி செலவுக்குள்ள இது நிறைஞ்சிக்கும், கந்திரியில் என்ன செஞ்சுக்காது, நிறைஞ்சிக்காது.
அப்போ என்ன செய்கிறான், இந்த பள்ளியிடத்துலேருந்து எடுத்து இதை நிரப்புவோம், இதை நிரப்பி கந்தூரி இடத்தை பரிபூர்ணமாக கொடுக்குறேன், பள்ளி இடத்தை குறையோட கொடுக்குறேன். அப்படி ஒரு சம்பவம் இதுக்கு ஒப்பாகுதுன்னு சொல்லி ஒரு ஆலிம் ஒரு சம்பவத்தை சொன்னார். அப்போ அல்லாஹ் கண்டுள்ளத்தை அதை எப்படி நான் பரவாயில்லை, ஆனால் இந்த விக்கிரகங்களுக்காக வேண்டி கொடுக்குறது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி கொடுக்குறது பரிபூர்ணமாக பயபக்தியோடு அது கொடுக்கணும் என்ற அந்த நோக்கங்கள் அந்த காலத்தில் இருந்து. இன்றைக்கும் அப்படி நோக்கங்கள் இஸ்லாம் பள்ளிக்கு கொடுக்கறதுல குறை வச்சாலும் அந்த கபர்களுக்காக வேண்டி தர்காக்களுக்காக வேண்டி கொடுக்கறதுல என்ன செய்ய மாட்டாங்க, குறை வைக்க மாட்டாங்க. அப்படி குறை வச்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும், நோய் வந்துடும், ஏதாவது பறக்கத்தில்லா பேத்துரும், வியாபாரத்தில் என்ன அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும் மண்டலம் என்ன செய்ய எண்ணங்கள் இருக்குது. சில இந்த எண்ணங்கள் குறைஞ்சிட்டாலும் அந்த காலத்தில் இதெல்லாம் கூடுதலாக இருந்தவை. எனவே இந்த நேர்ச்சியை பொறுத்தவரையில் எப்படி நேர்ச்சை வைக்கணும் வச்சால் அதை எப்படியான நேர்ச்சியை நிறைவேற்றணும், எப்படியான நேர்ச்சியை நிறைவேற்ற தேவையில்லைன்றதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. எப்படியோ ஒருவர் நேர்ச்சை வச்சிட்டாருண்டா அது பாவம் இல்லாமல் இந்த நேர்ச்சை நிறைவேற்றணும். அப்படி நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால், அதே போல் சத்தியம் பண்ணினார், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இப்படி செய்வேன்னு சத்தியம் பண்ணினார், ஆனால் அதை செய்ய கிடக்கல, செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு அப்போ என்ன செய்யணும், கஃபாரா. கஃபாரா பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான். உங்களோட வாயால் சும்மா நினைக்காமல் வரக்கூடிய சத்தியங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் நினச்சி பண்ணக்கூடிய சத்தியங்கள், இப்போ நாங்கள் வல்லாஹ் பில்லாஹ்னு சும்மா சில வேளை வாயில் வந்துடும், அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் நினச்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி சத்தியமாக சொல்லி நான் சத்தியம் பண்ணி ஒன்றை சொன்னால் கட்டாயம் நிறைவேற்றோம். அதை நிறைவேற்றாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஃபாரத்து இத்ஆமு அஷரத் மசாகீன, லேசான ஒரு கஃபார், 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு உடை கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அடிமை உரிமையிடுன்றது இன்றைக்கு இல்லை. எனவே நாங்கள் 10 ஏழைகளுக்கு உணவளிப்போம், ஒரு நேரத்துக்குரிய உணவு கொடுக்கணும், அல்லது 10 மிஸ்கின்களுக்கு நாங்கள் ஆடை கொடுக்கணும், ஏதாவது ஆடை உடைகள் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி அதுவும் ஏழாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் ஃபமல்லம் யஜித் ஃபஸ்யாமு ஸலாஸதி அய்யாம், அவர் 3 நாள் நோன்பு நோட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது சத்தியத்துக்கான கஃபார். தாலிக கஃபாரத்து ஐமானிக்கும் இதா ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் பண்ணினா இதுதான் சத்தியத்துக்குரிய கஃபாராண்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஃபாரத்துல் நத்ரி கஃபாரத்துல் யமீன். யமீன் சத்தியத்துக்கு எது கஃபாராவோ அதுதான் இதுக்கும் நதிர் நேர்ச்சைக்கும் கஃபாரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே இந்த அடிப்படையில் அந்த சத்தியத்தை முறிக்கக்கூடிய நேரத்தில், நேர்ச்சியை முறிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த கஃபாராவை வழங்க வேணும். எனவே அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது சிறந்ததா அல்ல நேர்ச்சியை நிறைவேற்றாமல் கஃபாரா கொடுப்பது சிறந்ததா என்பதை பொறுத்தவரையில் அது வணக்கமாக இருந்தால் அதை நிறைவேற்றுவது சிறந்தது, வணக்கம் இல்லாமல் இருந்தால் அதை விட்டு போட்டு நாங்கள் கஃபாரா கொடுப்பது தான் சிறந்தது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. அதே போல் இந்த நேர்ச்சியோடு சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் வரும். அதில் சத்தியம் பண்ணக்கூடிய நேரத்திலையோ நேர்ச்சை வைக்கும் போதோ நாங்கள் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை வைக்கக்கூடாது. அதே போல் சத்தியம் பண்ணும்போதும் அல்லாதவர்களுடைய பெயர்களை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடாது. உதாரணமாக வாப்பா மீ சத்தியமாக, உம்மா மீ சத்தியமாக, காபத்துல்லா மீ சத்தியமாக, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி சத்தியம் பண்ணக்கூடாது. ரப்புல் காபா, காபாவுடைய ரப்பு மீ சத்தியமாக என்று சொல்லணும். ஆனால் காபா மீ சத்தியமாக என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணுவான், நாங்கள் படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களோட பெற்றோர்கள் வாப்பமாரை கொண்டு நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். மன்னதர ஃபல் ஜந்திர் லில்லா, யார் நேர்ச்சி வைக்கிறோம் அவர் அல்லாஹ்வுக்காண்டி நேர்ச்சி வைக்கட்டும்.
மன் ஹலஃப ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், யார் சத்தியம் பண்ண அவர் அல்லாஹ் கொண்டு சத்தியம் பண்ணட்டும், மஹ்லூக்களை கொண்டு படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடாது. எனவே இந்த சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விடயங்கள், அதே போல் நேர்ச்சையோடு சம்பந்தப்பட்ட முக்கிய சில சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். இப்படியாக நேர்ச்சை வச்சதுக்கு பின்னால் ஒருவர் அந்த நேர்ச்சியை பற்றி மறந்துட்டாருன்னு சொன்னா அவர் அதுக்கு பிறகு யாகம் வரக்கூடிய நேரத்தில் கஃபாரா வழங்கி அவருக்கு என்ன செய்யலாம், பரிகாரமாக கொடுத்து கொள்ளலாம். அதே போல் இந்த நேர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில முக்கியமான அல்லது விவரமான சட்டங்கள் இருக்கின்றன. என்றாலும் நான் நினைக்கிறேன் இது போதுமான அளவு நாங்கள் பேசிட்டோம். எனவே இந்த நேர்ச்சியுடைய விஷயத்தில் அதே போல் சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனவே நாங்கள் நினச்ச மாதிரி சத்தியம் பண்ணி போட்டு தப்பே இல்லாது, நினச்ச மாதிரி நேர்ச்சி வச்சு போட்டு தப்பே இல்லாது, அது கஃபாரா கொடுக்க வேண்டிய ஒரு குற்றமாக அது அமைந்து விடும். எனவே அல்லாஹ்வுடைய பேரை முன்னிறுத்தி ஒன்றை கட்டாயமாக்குவது லேசான ஒரு விஷயம் அல்ல. எனவே அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதையும் நாங்கள் இந்த விடயங்கள் ஊடாக விளங்கக்கூடியதாக இருக்குது. எனவே இது சம்பந்தமான ஏதாவது நேர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட அல்லது சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தேவையில்லை உங்களுக்கு கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் முடிச்சுக்கலாம்.